வேதாகமத்திலிருந்து இன்னைக்கு நாம கத்துக்க போற வார்த்தை ஊரிம் மற்றும் தும்மிம். இந்த வார்த்தை வேதாகமத்தில் யாத்ராகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் முதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களின் யாத்திரையின் போது தேவனால் மோசேயிடம் கூறப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த ஊரிம் மற்றும் தும்மிம். எதற்காக கூறப்பட்டுச்சுன்னா, ஆசாரியனுக்கான உடை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு தேவன் மோசேக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது இந்த வார்த்தைய குறிப்பிடுறாரு. இந்த ஊரிம் தும்மிம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் வாங்க. பழைய ஏற்பாட்டு காலங்களில் பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவதற்கு முன் தான் அணிந்திருக்கும் நியாயவிதி மார்பதக்கத்திலே இந்த ஊரிம் மற்றும் தும்மீமை வைத்திருப்பார். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த ஊரிம் மற்றும் தும்மீம் ஆகிய 2 பரிசுத்த பொருட்களும் பிரயோஜனப்படுத்தப்பட்டன. தேவன் தமக்கு சித்தம் இருந்தால் ஆம் என்றும், சித்தமில்லை என்றால் இல்லை என்றும் இந்த ஊரிம் தும்மீம் மூலம் பதில் கொடுப்பாராம். யாத்ராகம புஸ்தகம் மட்டும் இல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் அநேகம் இடங்கள்ல இந்த ஊரிம் தும்மிம் ஆகிய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஊரிம் என்பதற்கு வெளிச்சம் மற்றும் தும்மிம் என்பதற்கு சத்தியம் என்பது பொருள். பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள இந்த பொருட்களை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா ஏசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நாம் அவருடைய பிள்ளைகளா மாறினதுனால தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள இந்த பொருள் எல்லாம் தேவையில்லை. ஏசு கிறிஸ்துவே ஒளியாவும் சத்தியமாவும் இருக்கிறார். மேலும் தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள நம்மோட டைரக்டாவே பேச நம்ம ஏசப்பா நம்ம கூடவே இருக்காரு. அது மாத்திரமில்ல, நம்மள சத்தியத்துக்குள்ளா நடத்த ஏசப்பா திரும்ப வர வரைக்கும் நம்மள பத்திரமா ஒருவர் கையில ஒப்படைச்சிட்டு தான் போயிருக்காரு. அதாவது பரிசுத்த ஆவியானவர் கையில.